அண்ணே அண்ணே உங்க பேச்ச கேட்டு நான் காலகாலில பல்ல வளைக்க தொலைச்சிட்டேனே. பல்லு வளர்க்கறது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுறிய. ஐயோ எனக்கு பசிக்குது, வாங்க என்ன போலாம். கவலையே படாத. உன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை பல்லு வளர்க்கறவனுக்காகத்தான் அண்ணம்மா ஆப்பக்கடையை திறந்து வச்சிருக்கா. வயிற்ற நடப்பி கூட்டு வர. என்னது அண்ணம்மா வைத்தியா? அறிவு கட்டவனே, அவ புருஷனுக்கு எனக்கு தகராறே உண்டு பண்ணிடுவோம் போல இருக்க. ஓ வயிற்ற நடப்பி கூட்டு வரேன். நட. அண்ணம்மா பட்டு பட்டு நீ ஆப்பத்தை சுத்து போடுற. ஈவினிங்குள்ள எங்க தலையை அடகு வச்சாவது உன் கடனை நாங்க செட்டில் பண்றோம். இது வரைக்கும் கொடுத்த ஆபத்துக்கு காசையும் கடக்காரங்க காணும். சாயந்தரம் வந்து செட்டில் பண்றாங்க. செட்டில் மரியாதை இங்கிட்டு போயிடுங்க, இல்லன்னா நடக்கல சொல்லிட்டேன். அண்ணம்மா அல்ப ஆபத்துக்காக எங்களை நீ பாத்துக்காத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே நான் வருவேன். இவர் வருவாரு, அவர் கூட நான் வருவேன். அண்ணம்மா நீ மறக்கிற. அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா என்னங்க அண்ணம்மா எப்படி ஏதாவது பேச எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. அப்ப பேரே சொல்லுவோம். அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா. அப்ப கருங்கிற வாசனை வருது. சும்மா சொல்லக்கூடாது. என்ன அண்ணம்மா கடை ஆப்ப இருக்குத படு சூப்பர் டேஸ்ட். உள்ள போகுது. ஏன் உள்ள போகாது? கைய கால புடிச்சு கடன் வாங்குறது நானு, முழுங்குறது நீயா? அட அது இல்ல. ஏன்ன ஆப்ப கடனை சாயந்தரத்துக்குள்ள அடைச்சிருன்னு அண்ணம்மா கிட்ட அவளை சாங்க சொன்னீங்களே, அது எப்படி? அடே நேத்து ராத்திரி நாம என்ன பண்ணணும்? ஐயோ ராத்திரி என்னெல்லாவோ பண்ணிருப்போம். அத போய் இங்க நேத்து ராத்திரி நான் உன்னை எங்க கூட்டிட்டு போனேன்? கூத்துக்கு. என்ன கூத்துக்கு? ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அதிக நேரம் பார்த்தா தூக்கம் வரும் தெரியுது. தூக்கத்திலே இருடா தூங்கு மூஞ்சி. ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தாண்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன தத்துவம்? பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அப்படியா? ஆமா. நான் அதிகாரியா பொறுப்பேத்து இதுவரைக்கும் ஆன செலவுல இந்த பாலத்தையே கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க பாதி பாலம் கூட கட்டி முடிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கான்ட்ராக்டர் மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஒருத்தர் செய்த குற்றத்துக்காக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் தான் காரணம். இதுக்காக இந்த பாலத்தோட கான்ட்ராக்டையே நான் கேன்சல் பண்ண போறேன். தயவு செய்து உங்க வாயால அப்படியெல்லாம் சொல்லாதங்க ஐயா. நாங்கள்லாம் அந்த விவசாய கட்டவனை நம்பி மோசம் பண்ணது என்னமோ உண்மைதான். அதுக்காக பாலம் கட்டுறதை நிறுத்திடாதங்க ஐயா. மழை பெஞ்சா உங்களால தினமும் நிம்மதியா தூங்க முடியுமா? ராப்பகலா கஷ்டப்பட்டு அவன மாதிரி சில ராட்சசங்களுக்கு பலியாவது எந்த விதத்திலும் நியாயமா படல. அதனால இனிமேலாவது அவன்கிட்ட கை கட்டி நிக்கிறத விட்டுருங்க சார். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். அந்த ராயர் பண்ற தப்புக்கு இவங்க எல்லாம் பலியாவது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல சார். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் சார். இவங்களுக்கே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தலைமை ஏத்து நடத்துனீங்கன்னா இவங்க முன்னிலையில கூட்டுறவு முறையில சாங்ஷன் பண்ணி தரேன். அதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். சால் ரைட். சார் தான் சொல்லிட்டாருல. என்ன நாட்டாம சும்மா இருக்கீங்க? நாட்டாம ஏதோ நாட்டாமன்னு பேருக்கு இருக்கிறேன். தத்து புத்துன்னு பேசுறேன்னு நினைச்சு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா அது என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இந்த ஊர்ல 4 எழுத்து நல்லா படிச்சவங்க அந்த 4 பேர் தான். இல்லை தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் பேசாம இருக்கீங்க? நம்ம ஊர் சார்பா வந்து பொறுப்படுத்துங்க. அதான் நாட்டாமே சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன்டா தயங்குறீங்க? வந்து பொறுப்பை ஏத்துக்க வேண்டியதானே? மிஸ்டர் கண்ணன், ஊரையே ஒண்ணு சேர்த்துட்டீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன். அதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு இன்னைக்கு 2 முத்தம். ஆமா, என்ன விடுகதை? தூரத்துல இருந்து பார்த்தா கருப்பா தெரியும், எடுத்து பார்த்தா வெள்ளையா தெரியும், இறங்கி பார்த்தா எவ்வளவுனே தெரியாது. ஆனா நீ அதை பார்த்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன? சொல்ல தெரியலையே. என்ன? அப்போ உனக்கு மட்டுமே கிடையாது.
வந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? விட்டுட்டு தான் போவேன். யோ, உன்னை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது. பின்ன தாலி கட்டி தான் கூட்டிட்டு போவேன். நான் பயந்தே போயிட்டேயா. பைத்தியம். போனவன் திரும்பி வரமாட்டானேன்னு கருத்து போட்டிருக்கீங்க இல்ல? ஏன்ற என்ன அகத்தாலம் இருந்தா அந்த இன்ஜினியர் போய் பேச்ச கேட்டிருப்பீங்க. கல்யாணத்துல இருந்து உங்க கருமாதி வரைக்கும் அவன் அவனுக்கு பத்திரத்துல கையெழுத்த வாங்கிட்டு கடன் கொடுத்திருக்கான். ஞாபகம் இருக்குல்ல? இனிமேல் பாலம் கட்டுற வேலைக்குன்னு போனீங்கன்னா பள்ளத்துல போட்டு போச்சிடும், ஜாக்கிரதை. என்னடா நம்ம இன்ஜினியர் சாரு தனியா நிக்கிறாரு? ஊருக்காரனுங்க வேலைக்கு வர்றான்னுட்டு காலை வாரிட்டானுங்க. அதான் சார் சொல்லுவாரே, வாங்குற சம்பளம் தெரிக்கிற மாதிரி வேலை செய்யணும்னு. ஒண்ணு செய்வோம், நாம வேணா கலவையை கலந்து கொடுப்போம், சார் கட்டுவாரு. என்ன சார் சொல்றீங்க? சார், எங்கேயோ காட்ட வேண்டிய கோத்தை எங்க மேல காட்டி என்ன சார் பிரயோஜனம்? நாங்களும் உங்களை மாதிரி வேலைக்கு வந்தவங்க தான் சார். வீணா ராயரை முறைச்சிக்காம சீக்கிரம் பாலத்தை கட்டி முடிக்கிற வேலையை பாருங்க சார். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், ஊரை கூட்டினீங்களே, என்ன முடிவு எடுத்தீங்க? ஊருக்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த ராயருக்கு தான் கட்டுப்பட்டு நடப்போம்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு நீங்களும் கட்டுப்பட்டுட்டீங்கல்ல? ஏன்பா, நாமெல்லாம் உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். நீ சொல்றது எனக்கு புரியுது புள்ள. ஆனா அந்த ஊரோட நிலைமை கஷ்டம்னு வந்துவிட்டா எல்லாரும் அந்த ராயருடைய கால்ல போய் தானே விழுகிறாங்க. மேற்கொண்டு கடனை வேற கொடுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான் அந்த ராயரு. நாளைக்கு எல்லாரும் காலி பண்ணி போங்கடான்னு சொல்லிட்டா அவன் நம்ம புள்ள குட்டிகளோட எங்க போய் தங்குவாங்க? அப்படி பார்க்க போனா ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் நியாயமா தான் படுது. அவ கிடக்குறா ஊரோட ஒத்து ஓடு, நாட்டோட நடுவையிருன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நீ சாப்பிடுப்பா, எனக்கு குழம்பு ஊத்துடி. இந்தா நீயே போட்டுக்க. ஏன்றா கணக்கு? ஐயா, ஊர்ல ஆட்டம் எல்லாம் அடங்கி போச்சுல்ல? ஆமாங்க. காலி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? அவனுங்க பத்திரமே நம்ம கையில் தானுங்களா இருக்கு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. வா காலி, ஊர் ஜாதத்தையும் பார்த்துருவோம். ஆனகிட்ட மோதனா போனகதி என்ன ஆகும்னு புரிஞ்சுக்க வேண்டாம், முட்டா பையன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் ராயரை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? மலை கிட்ட மோதுனா மண்டதான் உடையும். இப்போ தெரிஞ்சுதா? ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டான். பாலங்கட்ட வந்தவன் பாலத்தோட நிக்கணும். அட பாவி, ஊரையே பாடையில வைக்க முடிவு பண்ணிட்டியாடா? நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கீதா, இந்த நேரத்துல நீ? இதுக்காகத்தான் வந்தேன். இதை திருடிட்டு வந்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. நீயும் அப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சேன். நான் உனக்குன்னு ஆயிட்டப்புறம் அப்பா அம்மா சொன்னல அப்புறம்தான். இருந்தாலும் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? எனக்கு ஒரு ஆபத்தை பத்தி நான் கவலைப்படல. ஆனா உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேயா? பைத்தியம், நான் மட்டும் நீ இல்லாம உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? எங்க கொஞ்சம் சரி.
என்னாச்சு உங்களுக்கு ஆட்டம் பாட்டத்தோட வரானுங்க? ஊரே உங்க பக்கம்னு அந்த இன்ஜினியர் பையனுக்கு காட்டத்தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஓ ஐயா ஆ நான் போய் அவங்கள என்னன்னு கேட்டு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு வரேன். ஆ டேய், ஆட்டத்தை நிறுத்துங்கடா. என்ன நாட்டாம இவனுங்கெல்லாம் கழனிக்கு அனுப்பலையா? அது அவங்களே காட்டி தெரிஞ்சுக்கோ. ஏன் நீங்க சொன்னா குறைஞ்சிடுங்களோ? டேய் எடுப்பு அதெல்லாம் அந்த காலம்டா. போய் ஒரு ராயரை வர சொல்லு. உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன்டா. ஏய் எல்லாம் நையாண்டி பண்ணா வந்திருக்கிறீங்க. ஏன்டா கணக்கு இவனு ஜாதகம் நம்ம கையில எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு வந்து காமி. இதானே என்கிட்ட பத்திரமா இருக்கு. இத வச்சுக்கிட்டு தானே இவங்களெல்லாம் இத்தனை நாள் அடிமையாக்கி வச்சுட்டு இருந்தீங்க. கையெழுத்து போட்டதுனால எத்தனை நாள் ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் ராயர் அவர்களே? இப்ப பாரு இவங்க தலையெழுத்தெல்லாம் எப்படி மாத்த போறேன். இப்ப பாலத்துக்கு கான்ட்ராக்டர் யார் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் தான். கட்டி முடிச்சதும் விழாவுக்கு அழைப்பு வரும். வந்து கலந்துக்க. வாங்கப்பா எல்லாரும். ஐயா நம்ம வீட்டு விஷயம் எப்படியோ வெளியில போயிடுச்சு. நம்ம கண்ணு இருக்கிற பத்திரத்தை கீழ்ச்சி போட்டான். இந்த நேரம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. என்ற முட்டிக்கால பார்க்க தைரியம் இல்லாத பசங்களா இன்னைக்கு என் மூஞ்ச பார்த்து பேச வச்சல. நீ பெத்த பண்ணோட அந்த பேடி பாய் பெருசா போயிட்டான்ல உனக்கு. ஏன்பா இந்த ஊர் ஜனங்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா சீக்கிரமா போயிட்டாங்க. புரியுது இல்ல? வேலி தாண்டணும் நினைச்சா வெட்டி கூறு போட்டுறான். ஆமா